ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி 6.4 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணங்கள் மற்றும் இறக்க கோணம் முறையே 45 டிகிரி மற்றும் 30 டிகிரி எனில் இரண்டாவது மரத்தின் உயரத்தை காண்க. சரிங்களா? 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தின் உச்சியிலிருந்து மற்றொரு மரத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணங்களை பார்க்குறாங்க. சரிங்களா? இப்போது ஏபி அப்படிங்கிறது 13 மீட்டர் உயரமுள்ள ஒரு மரம். ஓகேங்களா? இப்போது சிடி அப்படிங்கிறது இன்னொரு மரம். இதோட உயரத்தை தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதோட உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுவும் இணை பக்கங்களா? இப்போது இங்கே ஏபி, இங்கே சிடினா இங்கே ஈன்னு பேர் வச்சுக்கலாங்களா? இப்போது ஏபி வந்து 13னா இடியும் 13ஆக தான் இருக்கும். சரிங்களா? இப்போது இங்கே வந்து நம்ம ரிமைனிங் இங்கேன்னா இது ஃபுல்லாக சிடி கண்டுபிடிக்கணும் நம்ம. அப்போது இது வரைக்கும் 13ன்னு தெரியும். இதோட வேல்யூ என்னன்னு தெரியாது. இது ரெண்டையும் கண்டுபிடிச்சி கூட்டினோமா இதோட மொத்த லென்த்து கண்டுபிடிச்சிடலாங்களா? அப்போது இது தெரியாதுங்கிறதுனால எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா? இப்போது இங்கே அடிப்பக்கம் நமக்கு தேவை. அதாவது tan θ யூஸ் பண்ணும்போது அடிப்பக்கம் தேவைப்படும். அதனால் இங்கே ஒய்ன்னு நம்ம பேர் கொடுத்துக்கலாம். இப்போ பிலேருந்து டி வரைக்கும் ஒய்னா இதுக்கு இணைப்பக்கம் இன்னொன்று என்ன? ஏலேருந்து இ வந்து இணைப்பக்கங்களா? பிடிக்கு ஏஇ இணைப்பக்கம். அப்போ இங்கேயும் ஒய் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஏற்ற கோணம் இறக்க கோணங்கள் முறையே 45 மற்றும் 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ ஏற்ற கோணம் வந்து 45 டிகிரி, இறக்க கோணம் 30 டிகிரிங்களா? நெக்ஸ்ட்டு இதை வச்சு நம்ம tan θ யூஸ் பண்ணலாங்களா? இது வந்து செங்கோணங்களா? இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது, இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் செங்கோணம். இது வந்து செங்கோணம், ஏன்னா இது பர்பெண்டிகுலராக இருக்குது இந்த முக்கோணத்துக்கு. ஓகேங்களா? இப்போது இந்த செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம். இப்போது இந்த குறுங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கங்களா? அடிப்பக்கம் வந்து பிடிங்களா? பிடி வந்து ஒய்யு. இப்போது ஏசிஇங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாங்களா? ஏசிஇ இதில் தீட்டா வந்து 45 டிகிரிங்களா? இப்போது இதை எடுத்துக்கலாம். முக்கோணம் சிஇஏ, அந்த ஏசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். ஏசிஇ இது வந்து 45 டிகிரி. சரிங்களா? இங்கே எக்ஸு, இங்கே வந்து பிடி ஒய்ங்கும் போது ஏஇ ஒய்ன்னு சொல்லியிருக்காமா? அது வந்து ரெண்டு இணை பக்கங்கள்ங்கிறதுனால இதுவும் ஒய்யே. இப்போது tan 45 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன? இந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் சிஇங்களா? சிஇயோட வேல்யூ எக்ஸு, அடுத்துள்ள பக்கம் ஏஇ, ஏஇயோட வேல்யூ ஒய்யு. tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய்யுங்களா? நெக்ஸ்ட்டு ஒய் வகுத்தல் இருக்கிறது இருந்தாலும் வந்தால் பெருக்கல்ல வந்துடுங்களா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸு, இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு அடுத்த முக்கோணம் எடுக்கலாங்களா? இந்த முக்கோணம் ஏஇடிங்கிற முக்கோணத்தை எடுக்கலாங்களா? முக்கோணம் ஏஇடி இந்த முக்கோணத்தை எடுக்கலாம். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இது இந்த முக்கோணம், இது வரைஞ்சிக்கலாங்களா? முக்கோணம் ஏஇடி இது வந்து 30 டிகிரி. இங்கே வந்து ஒய் இருக்கும், இங்கே வந்து 13ன்னு இருக்கும். சரிங்களா? இது வந்து 90 டிகிரிங்களா? இப்போ இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது வந்து கர்ணம், இது கர்ணம். இந்த தீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், இது வந்து அடுத்துள்ள பக்கம், ஏஇங்கிறது அடுத்துள்ள பக்கம். அப்போது tan θ ஈக்குவல் டு எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கங்களா? அப்போ tan 30 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன? இடிங்களா? 3, அதாவது 13. அதோட வேல்யூ வந்து 13 தானே இதோட உயரம். 13 டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏஇங்களா? அது வந்து ஒய்யு. அதாவது tan 30ஓட வேல்யூ 1/√3ங்களா? ஈக்குவல் டு 13 டிவைடட் பை ஒய்யு. சரிங்களா? இப்போது ஒய்யோட வேல்யூ வகுத்தலில் இருக்கிறது இந்தாண்ட வந்தால் பெருக்கல்ல மாறிடுங்களா? இந்த வகுத்தல் இந்த சமக்குறிக்கு இந்தாண்ட போகும்போது 13ஓட பெருக்கல்ல மாறிடும். இப்போது இந்த ஒய்யோட வேல்யூவை இதில் பிரதியிடலாங்களா? ஒய் ஈக்குவல் டு எக்ஸில் நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி இந்த எக்ஸையும் 13ஐயும் கூட்டினோமா இந்த மொத்த
நீளம் இந்த மொத்த மரத்தோட உயரத்தை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போது எக்ஸோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ இந்த ஒய் மதிப்பை கொண்டு போய் இங்கே பிரதியிடலாங்களா இந்த மதிப்பை? அப்போது ஒய் வந்து என்னது 13√3 = எக்ஸுங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ 13√3ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இங்கே வந்து என்ன இருக்குன்னா, இரண்டாவது மரத்தின் உயரம் கேட்டிருக்காங்க. இதுலேருந்து இது வரையிலும் 13ன்னு தெரியும். இதுலேருந்து இது வரையிலும் இப்போ 13√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மொத்தம் டிசி வேணும்னா என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் கூட்டினா தானே நம்மளுக்கு டிசி கிடைக்கும். அப்போது இரண்டாவது மரத்தின் உயரம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த 13ஓட அந்த எக்ஸை நம்ம கூட்டணும். சரிங்களா? அப்போ 13 + எக்ஸோட வேல்யூ 13√3. இப்போது ரெண்டுலேயும் 13 இருக்குங்களா? அது காமனாக வெளியே எடுத்துட்டா இங்கே 1 மட்டும் வருங்களா? ப்ளஸ் வெறும் √3 இங்கே இருக்கும். ஏன்னா 13 காமனாக வெளியே எடுத்துட்டோம். இப்போ 13 1 + √3ஓட வேல்யூ 1.732ங்களா? இப்போ ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 2.732ன்னு வரும். இப்போ ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2732ங்களா இன்ட்டு 13. இப்போ 3 6 9 7 21 மீதி 2 3 6 6 2 8. அடுத்தது 2 3 7 2 1ஆல் பெருக்கும் போது அப்படியே வருங்களா? 10 11க்கு 1 ரிமைனிங் 1 5ங்களா? அடுத்தது 15 மீதி 1 3. இப்போது நம்ம 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? 1 2 3 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது 35.516ன்னு வரும். இப்போது நம்ம புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் மட்டும் எடுத்துக்கலாங்களா? 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? இது வந்து 2ஆவது ஸ்தானத்துக்கு அடுத்த நம்பர் 5ஐ விட பெருசாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? இது கூட 1 கூட்டிக்கணுங்களா? அப்போ 5 2 மீட்டர். இதுதான் வந்து இரண்டாவது மரத்தோட உயரம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு முக்கோணவியலில் பயிற்சி 6.4ல் 3rd சம் பார்க்கலாம். ஒரு ஏரியின் நீர்மட்டத்திலிருந்து h மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து ஒரு மேகத்தின் ஏற்ற கோணம் θ1 மற்றும் ஏரி நீரில் விழும் மேக பிம்பத்தின் இறக்க கோணம் θ2 எனில் தரையிலிருந்து மேகத்தோட உயரம் h tan θ1 + tan θ2 / tan θ2 - tan θ1 என நிரூபிக்கவும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஏரியோட இது வந்து நீர்மட்டம். இந்த நீர்மட்டத்தில் ஒரு ஏரியோட நீர்மட்டம் இது. இந்த நீர்மட்டத்துக்கு மேலே h மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்குது. ஓகேங்களா? h மீட்டர் உயரத்தில் ஒரு புள்ளி இருக்கான். இப்போ ஏபி அப்படிங்கிறது ஒரு புள்ளி. இப்போது இந்த நீர்மட்டத்திலிருந்து மேகம் வந்து இங்கே இருக்குது. C to D இதுதான் வந்து மேகம். சரிங்களா? இப்போது நமக்கு இந்த பியிலிருந்து மேகத்துக்கான ஏற்ற கோணம் என்னன்னு சொல்லியிருக்காங்க? θ1. அதே இந்த உச்சி புள்ளியிலிருந்து இந்த கடல், அதாவது ஏரி நீர் இருக்கு இல்லைங்களா, அதில் இந்த மேகத்தோட பிம்பம் வந்து θ2ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த பிம்பம் வந்து இங்கே நீர்மட்டத்திலிருந்து மேலே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டு தான் வந்து கீழே நீர்லேயும் வந்து அதோட பிம்பம் விழும். சரிங்களா? இது 2 ஹைட்டும் சேமாக தான் இருக்கும். இப்போது இந்த ஏரியோட நீர்மட்டத்திலிருந்து ஒரு புள்ளி இருக்குது h மீட்டர் தொலைவுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இந்த ஏபிஹெச்னா இங்கே சி, இது ஈன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட்டும் என்னவாக தான் இருக்கும்? ஹெச்சாக தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் இணை பக்கங்களாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஏவிலேருந்து சி இரண்டுக்கும் இடையே உள்ள தொலைவு என்னவாக இருக்கும்? நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ ஏசி வந்து ஒய்னா பிஇயும் ஒய்யாக தான் இருக்கும். ஏன்னா இரண்டும் இணை பக்கங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மேகம் இருக்குது இல்லைங்களா, அதோட உயரம் கேட்டிருக்காங்க. நீர்மட்டத்திலிருந்து மேகத்தோட உயரம், அதாவது சிடி வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த ஹெச்சையும் இந்த வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம்.
இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு சியிலிருந்து டியோட வேல்யூ கிடைக்குங்களா. அப்போது நமக்கு இந்த நீர்மட்டத்திலிருந்து அதோட பிம்பம் இங்கே மேலே எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே டிஸ்டன்ஸில் தான் கீழேயும் இருக்கும். அப்போ கீழே என்னவாக இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சாக தான் இருக்கும். சரிங்களா. இந்த எக்ஸையும் ஹெச்சையும் கூட்டுறதுக்கு தான் சமம். சரிங்களா. இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்னு எழுதலாம், ஹெச் ப்ளஸ் எக்ஸ்னு எழுதலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. சரிங்களா. இப்போது கொஷினுக்கு போகலாங்களா. நமக்கு தேவையான டயக்ராமில் எல்லாமே பார்த்துட்டோம், தேவையான வேல்யூஸு எக்ஸ்பிளைன்லாம். இப்போது இன்னொரு பாயிண்ட் இங்கே என்ன வச்சுக்கலாம், அந்த பிம்பம் எஃப்னு வச்சுக்கலாம். சரிங்களா. இப்போது tan θ யூஸ் பண்ணலாங்களா. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, 90 டிகிரி இருக்குங்களா. அப்போது செங்கோணம் இருக்குது. முதல்ல செங்கோணம் என்ன எடுத்துக்கலாம், பிஇடிங்கிறது எடுத்துக்கலாம். பிஇடி. அப்போது tan θவோட வேல்யூ என்ன, θ1 ஈக்குவல் டு θவுக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம், கீழே இருக்கிறது அடுத்துள்ள பக்கங்களா. இப்போ இடி அப்படிங்கிறது எதிர்பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் என்னது, பிஇ. அப்போ tan θ1 ஈக்குவல் டு இடியோட வேல்யூ எக்ஸு டிவைடட் பை பிஇயோட வேல்யூ ஒய்ஏ. இப்போ இதுலேருந்து நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாங்களா. ஒய் வகுத்தில் இருக்கிறது சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கலாக மாறிடும். இந்த tan θ பெருக்கல்ல இருக்கிறது சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடுங்களா. இப்போது இது வந்து ஒய்யோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு θ2 எடுக்கலாங்களா. அடுத்த இறக்க கோணத்தோட வேல்யூ நம்ம போடலாங்களா. அப்போது tan θ2 ஈக்குவல் டு இதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன, இங்கே, அதாவது இந்த θவுக்கு எதிரே உள்ள பக்கம் இந்த முக்கோணங்களா. முக்கோணம் பிஇஎஃப்ங்கிற முக்கோணத்தை நம்ம எடுக்கணும். பிஇஎஃப் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செங்கோண முக்கோணம் பிஇஎஃப் நம்ம எடுக்கிறோம். இப்போது θவுக்கு குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கங்களா. எதிர்பக்கம் என்ன, இஎஃப். ஓகேங்களா. இஎஃப் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் பிஇங்களா, பிஇ. இப்போ இஎஃப் வேணும்னா நமக்கு இலேருந்து சியையும் சிலேருந்து எஃப்ஐயும் கூட்டணுங்களா. அப்போது இசி ப்ளஸ் சிஎஃப் ரெண்டையும் சேர்த்தா தான் நமக்கு இஎஃப் கிடைக்கும். சரிங்களா. பிஇ. இப்போது tan θ2 ஈக்குவல் டு இசியோட வேல்யூ ஹெச் ப்ளஸ் சிஎஃப்போட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுங்களா. எக்ஸ் ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை பிஇயோட வேல்யூ ஒய்ஏ. ஓகேங்களா. இப்போது வகுத்தலில் இருக்கிறது சமத்துக்கு இந்தாண்டு வரும்போது பெருக்கலாக மாறிடுங்களா. இப்போது இந்த பெருக்கல்ல இருக்கிறது சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடும். tan θ2. ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குங்களா. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2ஹெச்னு எழுதலாங்களா. ஏன்னா இங்கே 2 ஹெச் இருக்குது, அதனால் 2ஹெச்னு நம்ம எழுதலாம். சரிங்களா. இப்போது நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் tan θ1ங்களா. இந்த ஒய்யோட வேல்யூ இந்த ஒய்யில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா. அப்போ ஒய்க்கு பதிலாக என்ன போடலாம், எக்ஸ் டிவைடட் பை tan θ1 ஈக்குவல் டு இதை எப்படி நம்ம எழுதலாம், எக்ஸ் டிவைடட் பை tan θ2 ப்ளஸ் 2h டிவைடட் பை tan θ2ங்களா. ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இந்த எக்ஸுக்கும் tan θ2 வரும், 2hக்கும் tan θ2 வரும் வகுத்தல்ல. சரிங்களா. அது ரெண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இப்போது எக்ஸோட வேல்யூலாம் இந்தாண்ட கொண்டு வந்துடலாங்களா. இப்போது எக்ஸ் டிவைடட் பை tan θ1 மைனஸ் இந்த ப்ளஸ் இந்தாண்ட வரும்போது மைனஸ் எக்ஸ் tan θ2 ஈக்குவல் டு இங்கே 2h டிவைடட் பை tan θ2 மட்டும் இருக்கும். சரிங்களா. இப்போது இதில் என்ன பண்ணலாம், எக்ஸ் ரெண்டுலேயும் காமனாக வெளியே எடுத்துக்கலாங்களா. எக்ஸு ரெண்டுலேயுமே இருக்குது, அப்போ காமனாக நம்ம வெளியே எடுத்துக்கலாம். எகெயின் என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா. எக்ஸ் வெளியே எடுத்துட்டா 1 பை tan θ1 மைனஸ் 1 பை tan θ2 ஈக்குவல் டு 2h டிவைடட் பை tan θ2. இப்போது இதை குறுக்கு பெருக்கல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கி போடணுங்களா. அப்போ 1 × tan θ2
tan theta 2 மைனஸ் இங்கே மைனஸ் இருக்குது 1 இன்ட்டு tan theta 1 tan theta 1 டிவைடட் பை ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும் tan theta 1 இன்ட்டு tan theta 2ங்களா இப்போ ஈக்குவல் டு 2h டிவைடட் பை tan theta 2 இப்போது இங்கேயும் பகுதியில் என்ன இருக்குது சமக்குறியில் பகுதியில் இருக்கிறதையும் ரெண்டு சமம்னு போட்டிருக்கும் போது ரெண்டு சைடும் பகுதியில் ஏதாவது சேமாக இருந்தால் நம்ம அடிச்சிடலாம் சரிங்களா கேன்சல் ஆகிடும் இங்கே tan theta 2 இந்த tan theta 2 கேன்சல் ஆகிடுங்களா நமக்கு எக்ஸோட வேல்யூ வேணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம் இந்த வகுத்தல் இங்கே 2h மட்டும் இருக்குது வகுத்தல் இருக்கிறது இங்கே பெருக்கலாக மாறிடுங்களா அப்போது tan theta 1 மாறிடும் டிவைடட் பை இந்த பெருக்கல் என்ன ஆகும் இங்கே வகுத்தலில் வந்துடுங்களா அப்போது tan theta 2 மைனஸ் tan theta 1 சரிங்களா இது வந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு கேள்வியில் அந்த மேகத்தோட உயரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து என்னவா ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க h இன்ட்டு tan theta 1 ப்ளஸ் tan theta 2 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1ங்களா இப்போது நமக்கு இந்த கடல் அதாவது ஏரியின் மட்டத்திலிருந்து அந்த மேகத்தின் உயரம் கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும் எக்ஸோட வேல்யூ ஹெச்சோட வேல்யூ கூட்டணுங்களா அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருந்தோம் சிடி அந்த மேகத்தின் உயரம் ஹெச் ப்ளஸ் எக்ஸுங்களா இப்போது அந்த ஹெச்சோட நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கூட்டணும் சரிங்களா எக்ஸோட வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்து அந்த ஹெச்சோட நம்ம கூட்டணும் சரிங்களா ஹெச் ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன 2h tan theta 1 divided by tan theta 2 minus tan theta 1 சரிங்களா இப்போது நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன வரும் கீழே ஒன்றுக்கிறதா அர்த்தம் இது ரெண்டையும் பெருக்கணும் இதை ரெண்டையும் பெருக்கணும் அப்புறம் இது ரெண்டையும் பெருக்கணுங்களா அப்போது h இன்ட்டு tan theta 2 மைனஸ் இங்கே மைனஸுங்களா இந்த ஹெச் உள்ளார பெருக்கலாங்களா ஹெச் tan theta 1 எகெயின் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இந்த ஒன்றையும் 2h tan thetaவையும் பெருக்கினா 2h tan theta 1 சரிங்களா டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது ஒன்றையும் இதையும் பெருக்கினா என்ன வரும் tan theta 2 மைனஸ் tan theta 1 அதே தான் வரும் சரிங்களா ஒன்றால் பெருக்கும்போது இங்கே ஒரு ஹெச் tan theta 2 இருக்குது இங்கே என்ன இருக்குது ரெண்டு ஹெச் tan theta 2 அதாவது இங்கே 2h tan theta 1 இருக்குது ஆனால் இங்கே ஒரு ஹெச் tan theta 1 இருக்குது இங்கே மைனஸ்ன்னு இருக்குங்களா அப்போது 2h tan theta 1லேருந்து ஒரு ஹெச் tan theta 1 கழிச்சோமா நமக்கு என்ன வரும் 2ல் ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா என்ன வரும் ஒரு ஹெச் தான் இருக்கும் அப்போது ஹெச் tan theta 2 அப்படியே போட்டுக்கிறோம் இப்போது இங்கே பெரிய நம்பர் குறியது 2 இருக்கிறது அப்போ ப்ளஸ் வரும் இங்கே என்ன வரும் 2hல் ஒரு ஹெச்சை கழிச்சோமா என்ன வரும் ஒரு ஹெச் இருக்குங்களா ஹெச் tan theta 1 ஓகேங்களா டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1 இப்போது இது ரெண்டுலேயும் ஹெச் வந்து காமனாக இருக்குங்களா அப்போ காமனாக வெளியே எடுத்துடலாங்களா என்ன வரும் நமக்கு காமனாக வெளியே எடுத்துட்டா tan theta 2 ப்ளஸ் tan theta 1 டிவைடட் பை tan theta 2 மைனஸ் tan theta 1 இதுதான் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ண சொன்ன ஹைட்டு ஓகேங்களா h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 ஓகேங்களா நமக்கு h into tan theta 1 ஃபஸ்ட்டில் போட்டிருக்காங்க அதனால் tan theta 1 இது வந்து ப்ளஸில் இருக்கிறதுனால நம்ம மாற்றி எழுதிக்கலாம் tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 இதுதான் வந்து நமக்கு நிரூபிக்க சொன்னது சரிங்களா அப்போது therefore நிரூபிக்கப்பட்டது அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மு இந்த பயிற்சி ஃபுல்லாகவே அதாவது முக்கோணவியல் ஃபுல்லாகவே நம்ம
என்ன பண்ணணும், பயிற்சி 6.2லிருந்து டயக்ராம் கரெக்டாக வரைய தெரிஞ்சாவே நம்ம எல்லா சம்மையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் போட்டுடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதா மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் முக்கோணவியல் பயிற்சி 6.4ல் 4th சம் பார்க்கலாம். உயரமான அடுக்குமாடி குடியிருப்பின் அடியிலிருந்து அலைபேசி கோபுர உச்சியின் ஏற்ற கோணங்கள் 60 மற்றும் குடியிருப்போட உச்சியிலிருந்து கோபுரத்தோட அடியின் இறக்க கோணம் 30 டிகிரி ஆகும். சரிங்களா? அப்போது இந்த அடுக்குமாடி குடியிருப்போட உயரம் 50 மீட்டர் எனில் அலைபேசி கோபுரத்தின் உயரத்தை காண்க. சரிங்களா? இங்கே ஏபி அப்படிங்கிறது அடுக்குமாடி கட்டடம். இதோட உயரம் என்ன? 50 மீட்டர். இப்போது சிடி அப்படிங்கிறது அந்த அலைபேசி கோபுரம். ஓகேங்களா? அலைபேசி கோபுரம் சியிலிருந்து டி வரையிலும். இப்போது ஏவிலேருந்து பி வரையிலும் இங்கே ஈன்னு போட்டுக்கலாங்களா? ஏவிலேருந்து பி வரையிலும் 50னா இங்கேயும் 50 மீட்டர் தான் இருக்கும். சரிங்களா? இப்போது ஏற்ற கோணம், அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்போட அடியிலிருந்து இது அடிப்பகுதி, இது உச்சி பகுதி. சரிங்களா? இந்த அடுக்குமாடி குடியிருப்போட அடிப்பகுதியிலிருந்து இந்த அலைபேசி கோபுரத்தோட உச்சி இங்கே இருக்குல்லுங்களா, அதை 60 டிகிரி ஏற்ற கோணத்திலும், சரிங்களா, இறக்க கோணம், அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியில் ஏறி இந்த அலைபேசி கோபுரத்தோட அடிப்பகுதியை பார்க்குறாங்க. அப்போ இறக்க கோணம். அப்போ இறக்க கோணம்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இறக்க கோணம்னா என்ன நமக்கு தெரியும்? இங்கே ஒரு பார்வை கோடு வரையணும். இந்த 2 இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வரும்போது ஒன்று விட்ட கோணங்கள் சமமா? அப்போ இங்கேயும் 30 டிகிரி வருங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம இந்த அலைபேசி கோபுரத்தோட உயரம் என்னன்னு கேட்குறாங்களா? இது வரையிலும் சியிலிருந்து இ வரையிலும் 50ன்னு தெரியும். அப்போ இயிலேருந்து டி வரையிலும் தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போது அந்த உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன நமக்கு? சிடி என்னது? சிஇ ப்ளஸ் இடி, அதாவது 50 ப்ளஸ் எக்ஸு. சரிங்களா? இதோட உயரம், அலைபேசி கோபுரத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 50ஓட இந்த எக்ஸோட வேல்யூவை கூட்டினோமா தான் நம்ம உயரம் தெரியும். ஆனால் இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கதிர்வீச்சு கட்டுப்பாட்டு விதியின்படி அலைபேசி கோபுரத்தின் குறைந்தபட்ச உயரம் 120 மீட்டர் இருக்க வேண்டும். ஓகேங்களா? குறைந்தபட்ச உயரம் எவ்வளோ இருக்கணுமா? 120 மீட்டர் இருக்கணும். அப்போது 120 கிரேட்டர் தென் வேல்யூ நமக்கு வர வேல்யூ 120 விட அதிகமாக இருக்கணும். குறைந்தபட்சம் 120 இருக்கலாம், அதுக்கு மேலே எவ்வளோ நாள் இருக்கலாம். ஆனால் 120க்கு கீழே இருக்கக்கூடாது. சரிங்களா? மேற்கண்ட அலைகோபுரம் இந்த கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாங்களா? அதாவது 120க்கு மேலே தான் நமக்கு இருக்கணும், அதிகமாக தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாங்களா? நம்ம வேறு என்ன வேல்யூ நமக்கு வேணும்? இந்த அடிப்பக்கம் தேவை, அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் இந்த அலைகோபுரத்திற்கும் இடையே உள்ள தொலைவு நமக்கு தெரியாது. அப்போ இதை ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? அப்போது ஏசி ஒய்னா பிஇயும் நமக்கு என்னவாக தான் இருக்கும்? ஒய்யாக தான் இருக்கும். ஏன்னா இரண்டும் இணை பக்கங்கள். சரிங்களா? இப்போது டேன் தீட்டா யூஸ் பண்ணலாங்களா? டேன் தீட்டா இந்த 30 டிகிரிக்கு யூஸ் பண்ணலாங்களா? 30 டிகிரிக்கு யூஸ் பண்ணும்போது ஏபிசிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். சரிங்களா? முக்கோணத்தில் டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு இந்த குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? ஏபிங்களா? ஏபி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் ஏசி. இப்போது டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ என்ன? 50 டிவைடட் பை இந்த ஏசியோட வேல்யூ ஒய்ஏ. இப்போது டேன் 30 டிகிரி இருக்குது இல்லைங்களா, இதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 1/√3ங்களா? இப்போ 50 டிவைடட் பை ஒய். இப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன பண்ணோம்? ஒய் வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கல்ல வந்துடும், இந்த வகுத்தில் இருக்கிறது இங்கே போனால் பெருக்கல்ல போயிடும். சரிங்களா? அப்போது 50 × √3. இப்போது இந்த அலைகோபுரத்திற்கும் இந்த அடுக்குமாடி குடியிருப்புக்கும் இடையே உள்ள தொலைவு 50√3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அடுத்த முக்கோணம் எடுக்கலாங்களா? முக்கோணம்
அடுத்தது இந்த முக்கோணம் எடுத்துக்கலாங்களா, 60 டிகிரி. ஏசிடிங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம், 60 டிகிரி முக்கோணம். சரிங்களா, முக்கோணம் ஏசிடி. இப்போது இது என்ன பண்ணலாம், டேன் தீட்டா, டேன் 60 டிகிரிங்களா, ஈக்குவல் டு எதிர்பக்கம் என்ன இருக்குது நமக்கு, சிடிங்களா, சிடி டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஏசிங்களா, ஏசி. இப்போது சிடினா நமக்கு என்ன தேவை, இந்த 50ஐயும் இந்த எக்ஸையும் கூட்டினா தான் நமக்கு சிடியோட வேல்யூ கிடைக்கும். சரிங்களா, இப்போது இதோட அந்த அலைக்கோபுரத்தோட ஃபுல் ஹைட்டு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், 50ஓட இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம கூட்டணும். சரிங்களா, இப்போது சிடி வேணும்னா என்னது, 50 + எக்ஸு டிவைடட் பை ஒய்ஏ. இப்போ டேன் 60ஓட வேல்யூ √3ங்களா. இப்போது ஒய் இங்கே வந்துருங்களா, அப்போது ஒய் வகுத்தலில் இருக்கும் போது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். ஒய் √3 ஈக்குவல் டு 50 + எக்ஸு. இப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யோட வேல்யூ 50 √3ன்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா, 50 √3, இங்கே ஆல்ரெடி ஒரு √3 இருக்குது, ஈக்குவல் டு 50 + எக்ஸுங்களா. இப்போது √3 பெருக்கணும் நமக்கு என்ன வெறும் 3ன்னு வருங்களா, 50 × 3 ஈக்குவல் டு 50 + எக்ஸு. இப்போ 15 150 ஈக்குவல் டு 50 + எக்ஸு. இப்போது எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். சரிங்களா, எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த 150 + 50 இந்தாண்ட வரும்போது -50ஆக மாறிடும், ஈக்குவல் டு எக்ஸுங்களா. ரிமைனிங் நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 150லேருந்து 50 கழிச்சோமா 100ன்னு வருங்களா, 100 மீட்டர். எதோட வேல்யூ 100 மீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த இலேருந்து டி வரைக்கும் இருக்கிற வேல்யூ எக்ஸு, இதோட வேல்யூ 100 மீட்டர்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா, நம்ம இந்த அலைகோபுரத்தோட மொத்த நீளம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த 50ஓட கூட்டணுங்களா, 50 + எக்ஸுங்களா. அப்போது இந்த அலைகோபுரத்தோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, 50 + எக்ஸு. அப்போ 50 + எக்ஸோட வேல்யூ என்ன, 100ங்களா, 100. அப்போது 150 மீட்டர். இந்த அலைகோபுரத்தின் உயரம் 150 மீட்டர். தேர்ஃபோர் நமக்கு என்ன, நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்ன கண்டிஷன் பார்த்தோம், இந்த எக்ஸோட வேல்யூ அந்த கோபுரத்தோட உயரம் இருக்குது இல்லைங்களா, அந்த சிடியோட வேல்யூ என்னவாக இருக்கணும், 120 விட அதிகமாக இருக்கணும், கிரேட்டர் இருக்கணும். அப்போது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சிங்களா, 150 > 120ங்களா. அப்போது தேர்ஃபோர் என்ன ஆகும், அப்போது தேர்ஃபோர் அலைபேசி கோபுரத்தின் உயரம் கதிர்வீச்சு கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறது. ஓகேங்களா, உட்படுகிறதான்னு கேட்குறாங்க, நம்ம கட்டுப்பாட்டிற்கு உட்படுகிறதுன்னு எழுதலாம். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பில் முக்கோணவியலில் பயிற்சி 6.4 5th சம் பார்க்கலாம். 66 மீட்டர் உயரமுள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியிலிருந்து, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது, அந்த பில்டிங்கோட உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தோட உச்சி, ஒரு மின்கம்பம் இருக்குது, அதோட உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம் மற்றும் இறக்க கோணம் முறையே 60 மற்றும் 30 டிகிரிகள் எனில் இந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இந்த விளக்கு கம்பத்தோட உயரத்தை கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அடுக்குமாடி குடியிருப்பு ஏபி அப்படிங்கிறது அடுக்குமாடி குடியிருப்பு, அது 66 மீட்டர் உயரத்தில் இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த சிடிங்கிறது என்ன, அந்த மின் விளக்கு. சரிங்களா, அந்த மின்கம்பம், அந்த மின்விளக்கு கம்பம். நெக்ஸ்ட்டு இங்கே ஈன்னு வச்சுக்கலாங்களா. இப்போது இங்கே ஏவிலேருந்து பி வரையிலும் 66னா சிஇயும் என்னவாக தான் இருக்கும், 66 மீட்டராக தான் இருக்கும். சரிங்களா, எகெயின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அதாவது அடுக்குமாடி குடியிருப்போட உச்சி பகுதி இது அடிப்பகுதி. சரிங்களா, மின்விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதி இது உச்சி பகுதி. சரிங்களா, இந்த அடுக்குமாடி குடியிருப்போட உச்சியிலிருந்து ஒரு விளக்கு கம்பத்தின் உச்சி மற்றும் அடியின் ஏற்ற கோணம், உச்சியோட ஏற்ற கோணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா, இப்போது இந்த மின்விளக்கு கம்பத்தோட அடிப்பகுதியை பார்க்கும்போது இறக்கு கோணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா
30 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு இறக்கு கோணம்னா தெரியும், ஒரு பார்வை கோடு இங்கே வரும். பிஇங்கிறது ஒரு பார்வை கோடு. இந்த இணைக்கோடுகளுக்கு 2 இணைக்கோடுகளுக்கு நடுவில் ஒரு குறுக்கு வெட்டி வரும்போது இங்கே ஒன்று விட்ட கோணங்கள் சமம். இங்கேயும் 30 டிகிரி வருங்களா? அப்போது இங்கேயும் 30 டிகிரி வரும். சரிங்களா? இப்போது இங்கே செங்கோண முக்கோணம் இருக்குது. இதுக்கு எதிரே உள்ள பக்கம் இது கர்ணம். இது வந்து இந்த டீட்டாவுக்கு எதிரே உள்ள பக்கம் என்னது? குறுங்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்ப்பக்கம். இது அடுத்துள்ள பக்கங்களா? இப்போ அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஒய்ன்னு எடுத்துக்கலாங்களா? ஏசி ஒய்னா பிஇயும் என்னவாக தான் இருக்கும்? ஒய்யாக தான் இருக்கும். இப்போது அந்த மின்விளக்கு கம்பத்தோட உயரம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மின்விளக்கு கம்பத்தோட உயரம்னா சிலேருந்து டி வரிகளுங்களா? நமக்கு சிலேருந்து இ வரிகளும் தெரியுது. அப்போ இலேருந்து டி வரிகளும் தெரியாது. அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாங்களா? அப்போது இந்த ஃபுல்லாக இந்த ஹைட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 66 + எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கலாங்களா? 66ஐயும் இந்த எக்ஸையும் கூட்டினோமா நமக்கு சிலேருந்து டி, அதாவது இந்த மின்விளக்கு கம்பத்தோட உயரத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எல்லாமே நம்ம படத்தில் போட்டாச்சு. இப்போ முதல் செங்கோண முக்கோணம் எடுக்கலாங்களா? ஏபிசிங்கிற ஒரு செங்கோண முக்கோணம் எடுக்கலாம். அதில் இந்த செங்கோண முக்கோணத்திற்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? கர்ணம் இது. அப்போ இந்த 30 டிகிரிக்கு எதிரே உள்ளது என்ன? tan 30 டிகிரி ஈக்குவல் என்ன பக்கம்? ஏபிங்களா? ஏபி டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம் வந்து ஏசி. அடுத்துள்ள பக்கம் ஏசி. அப்போ tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 1/√3ங்களா? ஏபியோட வேல்யூ 66 டிவைடட் பை ஏசியோட வேல்யூ ஒய்ங்களா? அப்போது நமக்கு ஒய் தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஒய்யை இந்தாண்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாக மாறிடும். 66 இந்த வகுத்தில் இருக்கிறது இங்கே வரும்போது பெருக்கலாக மாறிடும். √3ங்களா? 66 × √3. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஒய்க்கு நம்ம என்ன பண்ணலாம்? வேல்யூ பிரதியிடலாங்களா? ஒய்ங்கிறது என்னது? அதாவது இந்த அடுக்குமாடி குடியிருப்பிற்கும் இந்த மின்விளக்கு கம்பத்திற்கும் இடையே உள்ள தொலைவு. அந்த தொலைவு நம்மளுக்கு கேட்டிருக்காங்களா? விளக்கு கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தொலைவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 3ஆவதாக கொடுத்துக்கிற கொஸ்டினில். அப்போ என்ன பண்ணலாம்? 66 × √3ஓட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 1.732ங்களா? இப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 32 × 66ஆல் பெருக்கலாங்களா? பெருக்கும்போது 6 2 12, ரிமைனிங் 1, 18 1 19, 7 6 42, 43, மீதி 4, 6 4 10. அகைன் இதே தான் வருங்களா? 2 9 3 0 1, 2 11க்கு 1, ரிமைனிங் 1, 13க்கு 3, மீதி 1, 4 1 1ங்களா? அப்போ 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணுங்களா? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும் போது நமக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 114.312ங்களா? 312. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. எகைன் என்ன பண்ணலாம்? இப்போது நம்ம அடுத்த முக்கோணம் எடுத்துக்கலாங்களா? முக்கோணம் என்ன எடுக்கலாம்? பிடிஇங்கிற முக்கோணத்தை எடுத்துக்கலாம். பிடிஇ முக்கோணம் பிடிஇ. சரிங்களா? பிடிஇயில் என்ன பண்ணலாம்? 60 டிகிரிங்களா? அப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு இதுக்கு எதிரே உள்ள பக்கம் என்ன? எக்ஸுங்களா? அப்போ இடி டிவைடட் பை பிஇ. சரிங்களா? அப்போது நமக்கு என்ன? tan 60 டிகிரியோட வேல்யூ தெரியும் √3. இடியோட வேல்யூ தெரியும் எக்ஸு. பிஇயோட வேல்யூ தெரியும் ஒய்யு. இப்போது ஒய் இங்கே வந்துருங்களா? இங்கே வந்தால் என்ன வரும் நமக்கு? ஒய் வந்து √3 இருக்குது. இந்த ஒய் வந்து வகுத்தில் இருக்கிறது இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறிடுங்களா? அப்போ ஈக்குவல் டு எக்ஸுங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஒய் ஈக்குவல் டு 66 × √3ன்னு நம்ம பிரதியிடலாங்களா? √3 ஆல்ரெடி இருக்குது. ஒய்யோட வேல்யூ 66 × √3ன்னு பிரதியிட்டோமா நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும்? √3யும் பெருக்கணுமா வெறும் 3ன்னு வருங்களா? அப்போ 66 × 3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது?
6 18, ரிமைனிங் 1 18 1 19 மீட்டர். இப்போது நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு அந்த என்ன கண்டுபிடிக்கணும், மின் விளக்கு கம்பத்தோட உயரம் கண்டுபிடிக்கணும். சிடி வேணும்னா என்ன சொல்லியிருக்கோம், 66 எக்ஸையும் கூட்டணுங்களா. அப்போது நமக்கு மின் கம்பத்தோட உயரம் வேணும்னா 66ஓட எக்ஸை கூட்டணும். 66 ப்ளஸ் எக்ஸோட வேல்யூ என்ன, 198ங்களா. அப்போது 198 198 போட்டோமா, கூட்டினோமா நமக்கு என்ன கிடைக்கும், 14 மீதி 1 16க்கு 6 மீதி 1 2ங்களா, 264 மீட்டர். அதாவது இந்த மின் விளக்கு கம்பத்தோட உயரம் மட்டும் 264 மீட்டர். இப்போது மின் விளக்கு கம்பத்தின் உயரம் 264 மீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கம்பத்திற்கும் அடுக்குமாடிக்கும் இடையே உள்ள தூரம் என்ன, அதாவது இது வந்து கம்பம், இது அடுக்குமாடி கட்டிடம், இது வந்து மின் விளக்கு கம்பங்களா. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தூரம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஒய்ன்னு நம்ம எடுத்திருந்தோமா, அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 114.312ங்களா. அப்போது 114.31 மீட்டர். நம்ம புள்ளிக்கு அடுத்து 2 ஸ்தானம் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, கம்பத்திற்கும் அடுக்குமாடியின் உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம். அப்போ கம்பம் என்ன கண்டுபிடிச்சிருந்தோம், 264ங்களா, 4 மீட்டர் மைனஸ் நமக்கு அந்த அடுக்குமாடியோட உயரம் என்ன கொடுத்துருந்தாங்க வினாவில், 66 மீட்டர்னு கொடுத்துருந்தாங்களா. அப்போது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 198 மீட்டர்னு கிடைக்கும். இதுதான் வந்து கம்பத்திற்கும் அடுக்குமாடியோட உயரத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா என்ன பண்ணணும், இரண்டையும் கழிக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.